சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக தோனி மீண்டும் பதவியேற்றுள்ள சம்பவம் ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. IPL 15வது சீசன் தொடக்கத்தில் தோனி தனது கேப்டன் பதவியிலிருந்து விலகிய நிலையில் ஜடேஜா புதிய கேப்டனாக பொறுப்பேற்றார். ஆனால் நடப்பு சீசன் CSK அணி விளையாடிய 8 போட்டியில் 6 தோல்வியை தழுவியுள்ளது. மேலும் கேப்டனாக பொறுப்பேற்ற ஜடேஜாவும் தனது பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலும் கோட்டை விட்டார். இதனையடுத்து தனது ஆட்டத்தின் மீது கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக தனது கேப்டன் பதவியை ராஜினாமா செய்வதாக CSK அணி நிர்வாகத்திடம் ஜடேஜா கூறியுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட CSK நிர்வாகம் தோனியை மீண்டும் கேப்டன் பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர். இதனையடுத்து அணியின் நன்மைக்காக அதனை தோனி ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் எஞ்சிய போட்டியில் தோனியே கேப்டனாக செயல்படுவார் என்று CSK அறிவித்துள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் கேப்டனாக பணியாற்றிய ஜடேஜாவுக்கு CSK நிர்வாகம் நன்றியை தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்புக்கு ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேப்டனாக தோனி திரும்புவது நிச்சயம் அணிக்கு நல்லது. ஏனெனில் கேப்டன்ஷி அழுத்தத்தால் விளையாட முடியாமல் ஜடேஜா திணறும் நிலையில் தற்போது அவரால் பழைய புஷ்பா ஜடேஜாவாக திரும்ப முடியும். பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை செல்ல வேண்டும் என்றால் எஞ்சிய 6 போட்டியில் வென்றாலுமே மற்ற அணியின் தயவும் தேவைப்படும். இந்த கடினமான பயணத்தை தோனி முடிப்பாரா? பொறுத்து இருந்து பார்ப்போம். It was just in front of us. Simon's had no show.